கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏரியா பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து 2.42% வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 17.44% ஆஃப் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு இந்தியன் சப்கான்டினென்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அப்போனா இப்படி இருக்குது 4 கோடு அப்படின்னா இந்த சைடு வாக்கில் இது வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்குது. இந்தியா வந்து எதோட லார்ஜஸ்ட் பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தான் லார்ஜஸ்ட் பவுண்ட்ரி வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ தூரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சைனா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாகிஸ்தான், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நேபாள், அதுக்கப்புறம் மியான்மர், அப்புறம் பூட்டான், அப்புறம் ஆப்கானிஸ்தானோட தான் லீஸ்ட்டாக ஷேர் பண்ணுது. எவ்வளோ ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் தான். ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம ஆல்ரெடி அங்கே மேலே வந்து ஒரு ஆடியோவில் பார்த்துருப்போம். கேன்சர் பார்த்தோம் அப்படின்னா 8 இதில் வந்து ஸ்டேட்டில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 23.5 டிகிரி நார்த் லேட்டிடியூடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து க்ரோ வித் காங்கிரஸ் இல்லை ஆமாம், க்ரோ வித் காங்கிரஸ் எம்டி அப்படின்னு சொன்னோம். சரி, நெக்ஸ்ட் ஐலாண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். இது வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. லக்ஷதீப் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அரேபியன் சீல இருக்குது. இந்த லக்ஷதீப்பு கூடவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் தீவி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் தீவின்னு ஒன்று இருக்குது, மினிகாயின்னு ஒன்று இருக்குது. சரி, நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரோடலாம் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாகிஸ்தான் நமக்கே தெரியும் இந்த பக்கம் இருந்துச்சு இல்லையா. பாகிஸ்தானோட யார் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 4 ஸ்டேட் வந்து இது பண்ணுது. ஓகே, பாக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கி அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட லடாக் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுது. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இங்கே இந்த பக்கம் கொஞ்சம் இருந்துச்சு இல்லை, அது ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுது. சைனாவோட பார்த்தோம் அப்படின்னா 5 ஷேர் பண்ணுது. என்ன அப்படின்னா லடாக்கில் ஆரம்பித்து அப்படியே இந்த பார்டர் ஃபுல்லாக அப்படியே வரும். லடாக்கில் ஆரம்பித்து உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு நேபாளும் 5. அப்போது நேபாள் சைனா ரெண்டுமே சரிக்கு சமம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். லடாக்குக்கு பதிலாக இங்கே உத்தரப்பிரதேஷ் வருது. ஓகே, உத்தரகாண்ட் அப்படியே இருக்குது, ஹிமாச்சல் வரல. அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், வெஸ்ட் பெங்கால் வந்திருக்கு, அப்புறம் சிக்கிம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பூட்டான் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 ஷேர் பண்ணுது. பூட்டானும் 4 ஷேர் பண்ணுது, பாகிஸ்தானும் வந்து 4 ஷேர் பண்ணுது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ். இந்த பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்கேன், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ். பங்களாதேஷோடையும் பார்த்தோம் அப்படின்னா 5 பார்த்தோம் அப்படின்னா சைனாவோட 5, நேபாளோட 5, பங்களாதேஷோட 5. வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் K2 அப்படின்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குது. 8611. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மவுண்ட் K2ன்னு இருக்கிறதுனால இங்கே ஒரு 1 வந்து பிரித்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு கஞ்சன்ஜுங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா 8586, 8586 ரெண்டும் அடுத்தடுத்த நம்பர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நந்தாதேவி, 3வது ஹையஸ்ட் இருக்கிறது நந்தாதேவி, உத்தரகாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காமத், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வேல்யூலாம் பார்க்க வேணாம். சல்தாரோ கன்கிரி அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. கங்டோன்றது அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ரியோ புர்கியில் அப்படின்றது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. சாராமதின்றது நாகாலாண்டில் இருக்குது. ஷங்டக்பூ அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கியாங் அப்படின்றது மணிப்பூரில் இருக்குது. அணைமொழின்றது கேரளாவில் இருக்குது. தொட்டபெட்டான்றது தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேட்டிடியூட்னல் எக்ஸ்டெண்ட், அதாவது குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் இருக்கும். 8.4லேருந்து 8 டிகிரி 4' நார்த்துலேருந்து 37 டிகிரி 6' வரைக்கும் இருக்குது. லாங்கிடியூட்னல் பார்த்தோன்னா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 68 டிகிரி 7' ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி 25' ஈஸ்ட் வரைக்கும். ரெண்டுமே ஈஸ்ட்டில் தான் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 3214. ஸோ 1 2 3 ரிவர்ஸில் இருக்குது. 1 2 3 அதுக்கப்புறம் 4. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2933. ஓகே, 2933. ஓகே, 3 3s are 9. ஸோ 2 2 3 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து 9 கிடச்சிரும், ஞாபகம் வச்சுக்கோ. லேண்ட் ஃப்ரான்டியர், அதாவது சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15200 கிலோமீட்டர் இருக்குது. கோஸ்டல் லைன் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 7516.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டேட் மொத்தம் 28 இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸ் 8 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து
நெய்பர்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 நெய்பர். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். லாங்கஸ்ட் கோஸ்டல்னால் நமக்கே தெரியும் குஜராத். ஓகே, ஆக்டிவ் வால்கனோ பேரனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னா இருக்கிறதுலே மோஸ்ட் கீழே, அப்போ இந்திரா பாயிண்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பைங்மலியான் பாயிண்ட் அப்படின்னும் சொல்லலாம். கிரேட் நிக்கோபாரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சதர்ன் மோஸ்ட் டிப்பு எது அப்படின்னு கேட்டால் அப்படின்னா மெயின்லேண்ட்லேருந்து கன்னியாகுமரி தான். ஓகே, நார்தர்ன் மோஸ்ட் டிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்ட, அது வந்து இந்திரகோல். ஓகே, வெஸ்ட் சைட்லனா இந்த குஜராத் சைடில் அது வந்து குவார் மோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். நெக்ஸ்ட் ஈஸ்ட் சைடுனா இங்கே அருணாச்சல் பிரதேஷில் கிபிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. கொஷினுக்கு போனோம் அப்படின்னா வந்து இந்தியா வந்து லாங்கஸ்ட் பார்டர் எதோட ஷேர் பண்ணுது? ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்ததே பங்களாதேஷ் தான். நெக்ஸ்ட் 7 கண்ட்ரிஸோட வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுத்தில் மட்டுமே வந்து 2 நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குது. ஒன்று ஸ்ரீலங்கா, இன்னொன்று மால்தீவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் மால்தீவ்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம நெய்பரிங்கில் வந்து சேர்த்துக்க மாட்டோம். ஓகேவா? இது நமக்கு ஞாபகம் இருக்கா? பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஏரியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பார்த்தா சைனா, பாகிஸ்தான், நேபாள், இது ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே. மொத்தமாக எவ்வளோ ஷேர் பண்ணுது? 15,106ன்னு இருக்குது. இங்கே இப்போ தான் வந்து சொன்னோம் 15,200 அப்படின்னு. இங்கே வந்து 15,200 ரவுண்ட் ஆஃப் இல்லாமல் 15,106ன்னு இருக்குது. ஸோ 200லேருந்து எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, லேண்ட் பார்டர் வந்து 4,000 கிட்ட எது அதிகமாக இருக்கிறது எது தானே? 4,000 இது சம்திங் இவன் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் அதே கொஷின் தான். மொத்தம் எவ்வளோ லேண்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் எத்தனை கண்ட்ரீஸோட ஷேர் ஆகுது? 7. அடுத்து பார்த்தோன்னா லாங்கஸ்ட் பங்களாதேஷ். லார்ஜஸ்ட் இன்டர்னல் பார்டர் எது அப்படின்னு கேட்குறாங்க. லாங்கஸ்ட்னாலும் இவன் தான், லார்ஜஸ்ட் அப்படின்னாலும் பங்களாதேஷ் தான். அடுத்து இந்தியாவோட ஈஸ்ட் சைடில் யார் இருக்கா? இந்தியா இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஈஸ்ட்டில் இருக்கிறது தான் பங்களாதேஷ். ஸ்ரீலங்கா வந்து கீழே இருக்கும். சைனாவும் ஈஸ்ட் தான், ஆனால் நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நேபாளும் அந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டோட இங்கே வந்து இவன் கொடுத்துருக்கான். கரெக்டாக பாரு. பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ நார்த் வெஸ்ட் இந்த பக்கத்தில் இருக்குது. சைனா, நேபாள், பூட்டான் 3மே வந்து நார்த்தில் இருக்குது. மியான்மர், பங்களாதேஷ் தான் வந்து ஈஸ்ட்டில் இருக்குது. சவுத்துன்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டுலேயே வந்து 5வது லார்ஜஸ்ட் பார்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க 5வது இடத்துல. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கனடா அண்ட் யூஎஸ்ஏ ஷேர் பண்ணுறது தான். அது வந்து 8,800 கிட்ட இருக்கும். சரி, ஓகே. ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் எது பாஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 ஸ்டேட் நமக்கே தெரியும்ல. க்ரோ காங்கிரஸ் வித் எம்டின்னு சொல்லிட்டு, அப்போ ஒடிசான்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் இந்துகஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா இஸ் பவுண்டட் பை இந்துகஷ் மவுண்டன் ரேஞ்ச் இந்துகஷால் எங்கே வந்து இதுவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் வெஸ்ட் இந்த பக்கம் பாகிஸ்தானோட இதில் தான் வந்து இந்துகஷ் இருக்கும். ஸோ இந்துகஷ் வந்துன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான் இது 3தோடைய இது இருக்குது. கேப் காமரேன் அப்படின்னு சொல்கிறது அதோட இது பார்த்தோம் அப்படின்னா வந்து சதர்ன் டிப் ஆஃப் மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு. ஓகே, ஆன் இந்தியன் ஓஷன் தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் இந்த கேப் கேமரியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இந்த கார்டமன் ஹில்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா லைஸ் என்டர்லி இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மெயின்லேண்ட் எக்ஸ்டெண்டட் அப்போர்ட். ஓகே, டிகிரி கேட்டிருக்காங்க. ஓகே, டிகிரி வந்து பார்த்தோன்னா நார்த் சைடு லேட்டிடியூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து 8.4 8 4 37 7 6 7க்கு அப்புறம் 6, இங்கே பார்த்தோன்னா 8க்கு முன்னாடி 4ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். லாங்கிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 7 8 அதாவது 68.7. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 97.25 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிரேட் நிக்கோபாரில் இருக்குது. அந்தமான் நிக்கோபார்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் நிக்கோபாரில் தான் இருக்குது. இது வந்து 2004 சுனாமியில் வந்து சப்மர்ஜ் ஆகிட்ருக்கும். ஓகே, 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி சவுத் ஏஷியாலே இந்தியா தான். ஓகேவா? 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இது எவ்வளோ லேண்ட் வச்சுருக்குன்னா 2.4ன்னு முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd சவுத் ஏஷியாவில் 3rd அண்ட் வேர்ல்டுலேயே பார்த்தோம் அப்படின்னா 7th. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏரியா கேட்க மாட்டான். இன்கேஸ் கேட்டான் அப்படின்னா 3 to 63ன்ற மாதிரி முடியுன்றது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு
இந்தியா பாஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் மெரிடியன் எது வழியாக போகுது அப்படின்னா மிர்சாப்பூர், நமக்கே தெரியும். 82.150. ஓகே, இது எதுலலாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமா அண்ட் கோ. ஓகே, நெக்ஸ்ட் ராட்கிளிஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான்.